கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கூட இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 1-5, மத்தேயு 7 வசனம் 1-5. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டோம் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்றார் என்பது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரிந்த பகுதி. இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காயப்பட்டவன் பிறரை காயப்படுத்துவான் என்று. காயப்பட்டவன் பிறரை காயப்படுத்துவான். அதாவது காயப்பட்டவனா இருந்தாலும் சரி, காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமேல வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்குன்னா, சாத்தான் தன் சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி போடப்பட்டிருக்கிறான். அதாவது சாத்தானுடைய வேலை என்னன்னா, மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறது தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. 12:10 பாத்தீங்கன்னா, சாத்தான் தன் சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அதனால சாத்தான் ஆதாமியாவில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தன் சகோதரர்கள் மேல ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். அதனால நம்ம பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நம்ம மற்றவர்களை நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கும் பொழுது மற்றவர்களும் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்ப்பாங்க. அதனால நம்ம மற்றவர்களை எந்த அளவுக்கு நம்ம தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் தீர்ப்பாங்க என்று சொல்லி வசனம் போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரோமர் 2:1, அதனால நீங்க அதிகமான தப்பு பண்றதுனால மற்றவர்களை நீங்க குற்றவாளிகள் என்று நீங்க தீர்க்காதீங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணாம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தா பரவாயில்ல. நீங்களும் அதே தவறை செஞ்சுட்டு மற்றவர்களை நீங்க குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரோமர் 2:1 பார்க்கிறோம். நான் குடிச்சிட்டு மற்றவர்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் சிகரெட் குடிச்சிட்டு மற்றவர்களை சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம கரெக்டா நம்ம மற்றவர்களை நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளை எவைகளை நீ செய்கிறபடினாலே நீ மற்றவர்களை சொல்லுகிற தீர்ப்பின்படியே உன்னையே நீ குற்றவாளியாக்குறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம நம்மளை முதல்ல பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களை நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது அதே தீர்ப்பின்படி நாம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொருள் காட்சியில பாத்தீங்கன்னா, பொருள் காட்சியில இந்த சில கண்ணாடிகள் வச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி ஒல்லியான மனுஷனை குண்டாக காட்டு, குண்டா இருக்கிற மனுஷனா ஒல்லியாக காட்டு, இப்படி பலவிதமான கண்ணாடிகள் வச்சிருப்பாங்க.
ஒல்லியா இருக்கிறவங்கள குண்டா இருக்கிறவங்கள ஒல்லியா காட்டக்கூடிய சில கண்ணாடிகளை வச்சிருப்பாங்க அந்த எக்ஸிபிஷன்ல. அதே மாதிரிதான் மற்றவர்களை நம்ம குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்க கூடாது. ஏன்னா நம்முடைய பார்வை சரியில்லை. நம்ம பார்வை சரியில்லாதனாலதான் நம்ம மற்றவர்களை நம்ம குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்கிறோம். அதாவது நம்ம தவறு செஞ்சா அப்ப நம்ம தப்பு பண்ணும் பொழுது அந்த தவறு நம்ம சிறிதாக நம்ம எடுத்துக்கொள்றோம். ஆனா மற்றவர்கள் நம்ம தவறு செய்யும் போது அதை நம்ம பெரிதாக நம்ம எடுத்துக்கொள்றோம். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கண்ணில் என்ன இருக்கு, உன்னுடைய கண்ணில் உத்திரம் இருக்கு. உன்னுடைய கண்ணில் உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்னன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதனால துரும்ப அதாவது உத்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெருசான ஒரு பெரிய பாவத்தை குறிக்கும். துரும்பு என்று சொல்லும் பொழுது சிறிய பாவத்தை குறிக்கும். அதாவது என்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், என்னுடைய கண்ணில் இருக்கிற ஒரு பாவத்தை உணராமல், பெரிய பாவத்தை உணராமல் மற்றவர்கள் இருக்கிற சிறிய பாவத்தை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி போல அநேகர் தங்களுடைய குற்றங்களை சிறிதாகவும் மற்றவங்களுடைய குற்றங்களை பெரிதாகவும் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, யோவான் 7:24 இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி யோவான் 7:24 போட்டிருக்கு. நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ட்ரெயின்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் அவர் அவருடைய பேக்ல இருந்து ஒரு பேனாவை கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்க சொன்னாரு. மறுபடியும் ஒரு சீப்பு கீழே விழுந்துருச்சு, அதையே அவர் எடுத்து கொடுக்க சொன்னாரு. மூணாவது அவருடைய மணிப்பரிசு கீழே விழுந்துச்சு, அவர் எடுத்து கொடுன்னு சொன்னாரு, எடுத்து கொடுத்தாரு. பக்கத்தில் இருக்கிறவருக்கு பயங்கரமான கோபம், நீ குமிஞ்சு எடுக்க முடியாத என்னையா கேட்டு எடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சார். உடனே அவர் சொன்னாரு, சாரி பிரதர், என்னை மன்னிச்சிருங்க, என்னால குமிஞ்சு எடுக்க முடியாது, நான் ஒரு ஊனமுற்றவன், நான் ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதனா இருக்கிற என்னால குமிஞ்சு அந்த பொருளை எடுக்க முடியாது, அதனால தயவுசெய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லி சொன்னாராம். அதனால அநேக நேரங்கள்ல நம்ம தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்யாதபடி நம்ம நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய 27:12 பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியரும் மூப்பனாரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்து மேல அநேக குற்றங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிலாத்தினுடைய அரண்மனையில அநேக குற்றங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் கூட சொல்லாம பேசாம இருக்கிறார். பிலாத்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். பிலாத்து என்ன பண்றாருன்னா ஆச்சரியப்படுறாரு. அதாவது மத்திய 27:12 பிலாத்து ஆச்சரியப்படுறாரு. இயேசு கிறிஸ்து அவங்க அநேக குற்றங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒன்றுக்கு அவர் பதில் சொல்லல, ஒரு காரியத்துக்கு அவரு பதில் சொல்ல. அது பிலாத்து சொல்றாரு, பிலாத்து இயேசுவை பார்த்து எத்தனையோ குற்றங்களை உங்க மேல சொல்லிட்டு சொல்றாங்களே அவங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்றது இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. அது மாத்திரமில்ல, பிலாத்து ஆச்சரியப்படுறாரு, எத்தனையோ குற்றங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்றாங்க பிரதான ஆசாரியர் மூப்பராரும் இயேசு கிறிஸ்து மேல அநேக குற்றங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவளுக்கு பதில் ஒரு வார்த்தையும் பேசாம நம்ம அமைதியா இருந்தார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கூட நம்மை குறித்து குற்றப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் கூட நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் 8:33 பாத்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்லி பவுல் அங்க எழுதுறாரு. 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல நீங்க ஏன் குற்றம் சாட்டுறீங்க? ஏன்னா அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி பவுல் அங்க சொல்றார். அதனால தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல நம்ம தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் மேல நம்ம குற்றம் சாட்டுறது அது தவறான ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, கொலோசியர் 3:13 போட்டிருக்கு, நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 3:13 போட்டிருக்கு.
நம்ம ஒருவருடைய குற்றங்களை நம்ம ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 3:13 போடப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதனால நாமும் மன்னிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரிய என்ன பண்றாங்க, அங்க உள்ள பரிசேயரும் சதுசேயரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க ஆயத்தமா இருக்கும் பொழுது அவங்களை நியாயத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லறிங்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே மனசாட்சியினாலே குத்தப்பட்டு யாருமே கல்லறியாம எல்லாருமே அந்த ஸ்திரியை விட்டு விலகி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் அங்க இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ பாவம் செய்தான்னு சொல்லி ஆண்டவர் இந்த சகோதரருடைய பாவங்களை மன்னித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அதனால குற்றங்கள் அதாவது குற்றங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களை அடைக்கிறதுக்கல்ல, அவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்லி அந்த விபச்சார ஸ்திரிக்கு அங்க மன்னிப்பை கொடுத்து அவர் அனுப்புறார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நாமும் கூட மற்றவருடைய குற்றங்களை நம்ம மன்னிப்பிற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால நாமும் கூட நம்முடைய குற்றங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 14:10 பார்க்கும் பொழுது அங்க தேவன் நியாயந்திருக்கிறவரா இருக்கிறார். நம்ம யாருமே நியாயந்திருக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்ல, தேவனே நியாயந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ரோமர் 14:10 தேவனே நம்ம ஒவ்வொருவரையும் நியாயந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால நம்ம இப்படி இருக்க, சகோதரரே, நீ குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, உன் சகோதரனை நீ அற்பமாய் நினைக்கிறது என்ன, நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது வரும் என்று சொல்லி அங்க பவுல் எழுதுறார். அதனால நம்ம ஒருத்தருக்கு குற்றவாளிகள் என்று நியாயந்திருக்காதபடி தேவனே நம்மை நியாயந்திருக்கிறவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்ம மற்றவர்களை நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி இந்த குற்றங்களை மன்னித்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்த வேண்டும். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்ம அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது இன்றைக்குரிய மிஷினரி பகுதி பாத்தீங்கன்னா, மாலாமொய் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார், மாலாமொய் என்று சொல்லக்கூடிய அம்மையார் பாத்தீங்கன்னா நார்வே நாட்டுல அவர் சிறு வயதிலே அவர் கிறிஸ்துவ பக்தியில வளர்க்கப்பட்டார். அவர் வாலிப பிரயாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தீராத தாகம் கொண்டவராக இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய அந்த நாடுகளில, ஆப்பிரிக்கா நாடுகளில அவர் சுவிசேஷ பணியை அவர் மேற்கொண்டார். அவர் சுவிசேஷ பணியை பணியில ஈடுபடும் பொழுது அவர் கற்றுக்கொண்ட பாடம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நற்செய்தி பணியில இருக்கிற நம்ம மனிதர்களுடைய தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மனிதர்களுடைய தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மனிதர்களுடைய தயவு இல்லாம நம்ம ஊழியங்களை செய்ய முடியாது, மனிதர்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்ம ஊழியங்களை வெற்றிகரமாக நடத்த முடியாதுன்னு சொல்லி அவர்கள் இந்த ஊழியத்தின் பாதையில அவங்க கண்டுகொண்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ பணியில நம்ம ஈடுபடும் பொழுது அந்தந்த பகுதியினுடைய கலாச்சாரங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அந்தந்த பகுதியில் இருக்கிற கலாச்சாரங்களுக்கு தக்கதாக நாம் அவர்களை நம்ம வழிநடத்தணும். புதிய கலாச்சாரங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அவங்க ஆவியில அவங்க மறுபிறப்பு அடைய வேண்டிய ஒழிய அவங்க சரீரத்துல மறுபிறப்பு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்களுக்கு கலாச்சாரங்களை
கருத்தில் கொண்டு அவங்களோட சுவிசேஷத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவர் சொல்றாரு. அது மாத்திரமில்ல, கிறிஸ்துவுடைய அன்பை வந்து சொல்றது மாத்திரமில்ல, அது செயல்படுவத்திலும் கூட செயல் வடிவத்துல அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டும். அதாவது நம்முடைய அன்பை வந்து கிரியில்லாத அன்பு, கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கிறது போல, நம்முடைய விசுவாசத்தினுடைய கிரியையும் அன்பினுடைய கிரியையும் அதை செயல் வடிவில் காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம வந்து சொல்றாங்க. அது மாத்திரமில்ல, ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிஷினரி பணியை செஞ்சாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க அங்க இருக்கிற ஒரு டோரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய உதவியோடு அவங்க வந்து அந்த சுவிசேஷத்தை ஊழியத்துல அவங்க ஈடுபட்டாங்க. அவங்க 54 வருடங்களாக என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஊழிய பாதையில அவங்க 54 வருடங்களாக ஊழியங்களை செய்தாங்க. அது மாத்திரமில்ல, ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து ஆப்பிரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா பெத்தேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி ஸ்தாபத்தை உருவாக்கி அதன் மூலமாக அநேக நற்செய்தி பணிகளில் ஈடுபட்டாங்க. அது மாத்திரமல்ல, அநேக ஆப்பிரிக்கா தலைவர்களோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொண்டாங்க. அநேக மிஷினரிகள் இயக்கங்களோடு அவங்க ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆப்பிரிக்கா பகுதியில 54 வருடங்களாக அவங்க ஊழியங்களை செய்தாங்கன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அவங்க 65 வருடங்களாக அவங்க 65 வயது வரைக்கும் அவங்க வந்து ஊழியத்துல வந்து தீவிரமாக அவங்க ஈடுபட்டாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, வயதானாலும் கூட அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்தை விட்டு விடாம என்ன பண்ணாங்க, அவங்க ஊழியத்துல அவங்க ஈடுபட்டு அவங்க ஊழியத்தை கடைசி வரைக்கும் அவங்க உயிருள்ள வரைக்கும் அந்த ஊழியத்தை வந்து அவங்க செய்தாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, அவங்க விதவைகள் மத்தியில ஊழியர்களை செய்தாங்க, கைவிடப்பட்டவர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில அவங்க ஊழியம் செய்தாங்க, அநேக ஆலயங்களை அவங்க ஸ்தாபித்தாங்க, அநேக கோம்களை அவங்க ஸ்தாபித்தாங்க. அதனால அந்த 55 வருடங்களாக அவங்க அயராது உழைத்து அநேக ஊழியங்களை செய்து அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக அவங்க மரித்தார்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது களைப்பின் மேல் கையை வைத்தவன் பின்வாங்கி விடாதபடி பின்னிட்டு பார்க்காதிருக்க கடவுள்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. களைப்பின் மேல கையை வச்சவங்க கையை விட்டுட்டு இங்க பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஊழியத்துல வந்து எந்த கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கூட பின்வாங்காம ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சோர்ந்து போகாதபடி இந்த மாலா இவரை போல 54 வருடங்கள் அவங்க ஊழியம் செய்தாங்க. சாதாரண காரியம் கிடையாது. 54 வருடங்களாக அவங்க ஆப்பிரிக்கா தேசத்துல மற்றபடி சுவிட்சர்லாந்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா 54 வருடங்களாக அவங்களோட ஊழியங்களை செய்து 65 வயது வரைக்கும் ஊழியங்களை செய்து கர்த்தருக்குள் மரித்தார்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையில நம்ம வந்து அநேக பாடுகள் உண்டு, அநேக சோர்வுகள் உண்டு, அநேக பலவீனங்கள் உண்டு, அநேக வியாதிகள் உண்டு. அதனால கூட நம்ம சோர்ந்து போகாதபடி, களைப்பின் மேல் கையை வைத்தவன் பின்னிட்டு பாராதபடி முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மையாருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அது மாத்திரமில்ல, கடந்த நாட்களில எனக்கு மிகவும் ஒரு மனசளவுல பாதித்த ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தேசத்தில் உள்ள சார்லி கிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு 31 வயது ஒரு தேவ மனிதரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில அவர் ஆண்டவரை பத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரை வந்து நம்ம சுட்டு கொண்டு போட்டாங்க. இந்த காரியம் வந்து எனக்கு வந்து அதிகமாக கடந்த நாட்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. பாருங்க, இந்த சார்லி கிர்க்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா தேவ ஊழியர் வந்து அமெரிக்கா தேசத்துல பாவத்தை குறித்து அதிகமாக கண்டித்து உணர்த்தினார். அமெரிக்கா தேசத்துல விபச்சாரங்கள் செய்வது பாவம், அமெரிக்காவில் உள்ளவங்க கருக்கலைப்பு செய்வது பாவம், அமெரிக்கா தேசத்தில் உள்ள ஜனங்க ஓரணை சேர்க்கையில ஈடுபடுகிறது அது பாவம், அது ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் என்று சொல்லி
காலேஜா போயிட்டு அவர் தேவனுடைய செய்திகளை அவர் சொன்னார். பாவத்தை குறித்து அதிகமாக அவர் கண்டித்து உணர்த்தி பேசி அநேக காலேஜா போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவரு பிரசங்கம் பண்ணார். அது நிறைய பேர், ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல, ஒரு சிலருக்கு அது பிடிக்காதபடி அவரை என்ன பண்ணாங்க, சுட்டு கொண்டு போட்டாங்க. அவருக்கு வயது 31 வயது. கடந்த நாட்களில அமெரிக்கா தேசத்துல இந்த ஒரு காரியம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் சொன்னாரு, இந்த சார்லி மரணம் அடைந்தது அமெரிக்கா தேசத்தினுடைய 2 நாள் சொல்லி சொன்னார். டார்க் டேஸ் சொல்லி அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர் சொன்னார். அவர் செத்தது அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்லி அவர் சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாருங்க, அவர் சத்தியத்துக்காக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார், சத்தியத்துக்காக அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது சத்தியத்தை பேசுகிற, பாவத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் ரொம்ப குறைவு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, யாருமே உண்மையான சத்தியத்தை விரும்புறதில்லை, யாருமே பாவத்தை கண்டித்து உணர்த்துறத யாருமே விரும்புறதில்லை. இன்னைக்கு ஊழியர்ல பாத்தீங்கன்னா அற்புதங்களை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, வியாதிகளை குறித்து இதை குறித்து பிரசங்கம் பண்றதுதான் இன்னைக்கு அதிகமான ஊழியக்காரர்கள். உலக ஆசீர்வாதங்களை குறித்து, உலக அற்புதங்களை குறித்து, வியாதிகளை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அதிகம். காரணம் கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஊழியர்களைத்தான் ஜனங்க விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஊழியரை தான் ஜனங்க விரும்புறாங்க. பாவத்தை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள் ஜனங்க விரும்புறதில்லை, சத்தியத்தை குறித்து பேசுகிற ஊழியக்காரர்கள ஜனங்க விரும்புறதில்லை. ஆனா பவுல் சொல்றாரு, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதுனால நான் உங்களை சத்துருவாக நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. சத்தியத்தை குறித்து உங்களிடத்துல நான் பேசுறதுனால நீங்கள் என்னை சத்துருவாக நினைக்கிறீங்கன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டங்கள்ல அவர் பாத்தீங்கன்னா, அவர் சாகாம இருந்திருந்தா அமெரிக்கா இன்னொரு 10 வருடங்கள்ல ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. 10 வருடங்கள்ல அமெரிக்கா தேசம் ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாக வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அநேக உண்மையான கிறிஸ்துவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்க அமெரிக்கா தேசம் ஒரு மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமாக வாழ்வதற்கு அது உதவியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டாங்க. கிறிஸ்து பிரியமானவர்கள் என்று இங்கோடு நம்ம பாத்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையில பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசுகிற ஊழியர்கள் ரொம்ப குறைவு. ஏன் குறைவுன்னா, சத்தியத்தை யாருமே ஜனங்க விரும்புறதில்லை. உண்மையான சத்தியத்தை ஜனங்க யாருமே விரும்புறதில்லை. அதனால சத்தியத்தை பேசுகிற ஊழியர்கள் ரொம்ப குறைவு. அதனால கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சார்லி கிர்கன் சொல்லக்கூடிய அந்த ஊழியரை மறித்தது எனக்கு ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணினது. அது மாத்திரமில்ல, அவங்க மனைவி அந்த பிரேயர் மீட்டிங்ல சொல்றாங்க, அவர் என்னுடைய கணவனாரை என்னுடைய கணவனாரை கொண்டவனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவங்க கண்ணீரோட அவங்க சொன்னாங்க. அதனால கிறிஸ்து பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்ம மன திறந்து போடாம நம்ம ஊழியத்தில் எவ்வளவு பாடல் வந்தாலும் கூட நம்ம உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏசுராஜ் பாஸ்டர் மருமகள் இருக்காங்களே, அவங்களுடைய வயிற்றுல குழந்தை இறந்து பிறந்திருக்கு. ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆகல. அதனால அவங்க டெலிவரி பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியா? அதனால அந்த சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ணத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இருக்கும் தயவுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அதிகாலையில ஆண்டவரை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவான்னு சொல்லி வேத வசனத்தின்படி தகப்பனே, இப்பொழுது நாங்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்களையும் வேண்டுகளையும் தகப்பனே நீ கண்ணோக்கி பார்க்கும்படியா உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த கண்ணீரை காண்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு கர்த்தாவே, நான் இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் காசா பகுதியில நடக்கின்ற அந்த சண்டையிலிருந்து ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா உதவி செய்யுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பசியோடு பட்டினியோடு இருக்கிற அந்த மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அந்த இரு நாட்டு தலைவர்களும் கர்த்தாவே
ஒரு சமாதானமான வழியை நீர் கொடுக்கும்படியாக, அவர் அந்த தலைவர்கள் மனதிரும்படியாக இயேசுவே நீர் கிருபை செய்யுங்க. நம்ம ரஷ்யா உக்ரைன் அந்த சண்டைக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த சண்டையில கத்தர்தாமே இயேசுவே அந்த சண்டையில ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்கள் தலைவர்கள் மனதிரும்பத்தக்கதாக தேவனே நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த நாடுகளில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா உதவி செய்யுங்க. இன்னமாக கர்த்தாவே, நார்த் இந்தியா பகுதியில வாரணாசி பகுதியில் ஆண்டவரே இருக்கின்ற அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் இருக்கின்ற RSS பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள்ல இந்த விசுவாசிகளை கர்த்ததாம் நீர் கண்ணோக்கி பாருங்க. அந்த விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, நல்ல ஒரு தைரியத்தை கட்டளையிடும்படியா உதவி செய்யுங்க. அந்த பகுதியில கர்த்ததாமே உடைய பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக தேவனே நீ கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு பாஸ்டர் ஃபேமிலி கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இயேசுராஜுடைய குடும்பத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம பிரவீனுடைய ஒய்ஃபுக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரவீனுடைய ஒய்ஃபு கூட கர்த்தாவே ஆண்டவரே டெலிவரி ஆகத்தக்கதாக நீ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, டாக்டருடைய கண்களை தயவுடையத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த சகோதரி கர்த்ததாமே நீர் சகோடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த டாக்டருடைய இதயங்களை நீர் பேசி ஆண்டவரே அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் கட்டளையிடும்படியாக உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அவர் நல்ல ஒரு பாதுகாப்பை தாருங்க, உடைய கவலைகளை மாற்றுங்க, உடைய துக்கங்களை மாற்றுங்க. நீர் அவர்களுக்கு துணையா இருக்கும்படியாக இயேசுவே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனை தொடர்ந்து கர்த்தாவே இன்னுமாக ஆண்டவரே சகோதரர் பீட்டருக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டுங்க. ஆண்டவரே, அவருக்கு முன் நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியா உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனை விசேஷமாக பாஸ்டிங் பிரேயருக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அக்டோபர் மாதம் நடக்கின்ற 20, 21, 22 நடக்கின்ற இந்த 3 நாள் பாஸ்டிங் பிரேயருக்காக ஜெபிக்கிறோம். அவர் பாஸ்டிங் பிரேயரை கொடுக்கத்தாவே ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்கள் அந்த பாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்ளத்தக்கதாக தேவனே நீ கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பிரேயர் கார்டுல ஆண்டவரே கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். அதற்குரிய எல்லா விதமான பண தேவைகளை சந்திக்கும்படியாக உதவி செய்யுங்க. அது சீக்கிரமாய் கட்டி முடிக்கத்தக்கதாக கிருபை நீர் கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு கல்வாத்திச்சபுடைய ஒவ்வொரு ஸ்பான்சருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.